Good evening to all. Last class continue class பார்க்க போகிறோம். Chapter 4 heading வந்து reproductivity, அதாவது reproductive மார்பாலஜின்னு பேர். reproductive அப்படின்னு சொன்னால் இனப்பெருக்கம் சொல்லக்கூடியது. மார்பாலஜினா புற அமைப்பியல். அப்போ இனப்பெருக்க புற அமைப்பியல் அதுதான் என்னது reproductive மார்பாலஜி சொல்லக்கூடியது. இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லக்கூடியது. இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா மஞ்சரியை குறிக்கும். ஃப்ளார் சொல்லக்கூடியது வந்து மலர். அக்சசரி பார்ட்ஸ்னால் துணை பாகங்கள்னு பேர். அடுத்து ஆண்ட்ரோசியம்னா மரபுத்தாள் வட்டம், கைனோசியம்னா சூலக வட்டம். அடுத்து பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளோரல் டயக்ராம் அண்டு ஃபார்முலா. நம்ம வந்து பூ சூத்திரம் பூ மலர் வரைபடம் இதில் பார்க்க போகிறோம், உருவாக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கனியை பற்றி படிக்க போகிறோம், சீடை பற்றி படிக்க போகிறோம். அடுத்து இதில் வந்து நம்ம பாருங்க ஒரு தமிழ் இலக்கியத்தில், அதாவது தமிழ் லிட்ரேச்சரில் ஃப்ளாரை வந்து 5 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒரு ஃப்ளார் வந்து ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி. ஆமாம், இங்கே வந்து 5 வகை நிலங்கள் இருக்குது. அந்த 5 வகை நிலங்களுக்கும் ஒவ்வொரு பூக்கள் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்குது. அதை பயன்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கேட்டிருப்போம் குறிஞ்சி பூன்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த குறிஞ்சி பூ அப்படி சொல்லியாச்சுன்னா அதோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சட்ரோஃபிலாந்தஸ். சட்ரோஃபிலாந்தஸ் குந்தியானஸ். சட்ரோஃபிலாந்தஸ் குந்தியானஸ்னு பேர். இன்னொரு லேண்டு வந்து முல்லை. அந்த முல்லை சொல்லக்கூடியது வந்து முல்லைப்பூ. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினம். ஜாஸ்மினம் ஆர்குலேட்டம். ஜாஸ்மினம் ஆர்குலேட்டம். இன்னும் வந்து மருதம். அந்த மருதம் சொல்லக்கூடிய அது வந்து அது இருக்கக்கூடிய அது பூக்கூடிய சயின்டிஃபிக் நேம் வந்து லெகஸ்ட்ராரோமியா. லெகஸ்ட்ராரோமியா ஸ்பீசியோசா. அடுத்து நெய்தல். அப்போ நெய்தல் வந்து பார்த்தீங்கன்னா நிம்பே புபாசன்ஸ். புபாசன்ஸ் சொல்லக்கூடியது. அடுத்து பாலை. பாலை வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டியா டிங்டோரியா. இந்த மாதிரி ஒரு 5 வகை நிலங்களுக்கு 5 வகை பூக்களை வந்து ஒரு அடையாளமாக வச்சு தமிழ் இலக்கியத்திலே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பூக்களுடைய, அதாவது பூக்களை பற்றி பார்ப்போம், மலர்களை பற்றி படிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு பேராகிராஃப் இருக்குது. பாருங்கள், ஃப்ளார்ஸ் கேபின். நீங்கள் ஃப்ளார்ஸ் பார்க்குறீங்களா? ஃப்ளார்ஸ் கேபின் யூனிவர்சல் கல்ச்சர் ஆப்ஜெக்ட் ஃபார் மில்லினியா. அதாவது ஃப்ளார்ஸ் have been a universal culture object. கல்ச்சர் ஆப்ஜெக்ட்னா ஒரு கலாச்சாரம். அதாவது கலாச்சாரம் சொன்னால் ஒரு விழாக்களில் பயன்படுது. பல நூற்றாண்டுகளாக நம்ம பூக்களை வந்து கலாச்சார நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பல நூற்றாண்டுகளாக இங்கு நடக்கக்கூடிய எல்லா கலாச்சார விழாக்களுக்கும் பூக்களை தான் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். They are an important aesthetic element in everyday life. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அழகு உறுப்பாக தான் அந்த பூக்களை நம்ம பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் பூக்களை ஒரு அஸ்தட்டிக் எலிமெண்ட்னா ஒரு அழகு உறுப்பாக பயன்படுத்திக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹேவ் பிளேடு ஏ ஹைலி சிம்பாலிக் ரோல் இன் அவர் கல்ச்சர் த்ரூஅவுட் தி ஏஜஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சர் பாருங்களேன், த்ரூஅவுட் கல்ச்சர்னால் இந்த கலாச்சார சூழ்நிலை, இந்த அதாவது கலையின் ஒரு கலைன்னு வச்சுக்கோங்களேன், கலையின் அடையாளமாக காலம் முழுவதும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் எக்ஸ்சேஞ்ச் த ஃப்ளார் பாருங்கள், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் மார்க்ஸ் ரெஸ்பெக்ட். நான் ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மரியாதை கொடுக்குறதா சரி, அஃபெக்ஷன், ஹாப்பினஸ் அண்டு லவ், இதுக்கெல்லாம் நம்ம பூக்களை பயன்படுத்துகிறோம். ஃப்ளாரை ஃப்ளாரை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். யாருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம்னா ஒருத்தருக்கு நம்ம மரியாதை கொடுத்துக்கோங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு ஃப்ளாரை யூஸ் பண்ணுறோம். அஃபெக்ஷன்றாங்க, அஃபெக்ஷன், ஹாப்பினஸ் அண்டு லவ், இதுக்கெல்லாம் வருது. However, the biological purpose the flower is very different from the way use and perceived அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் பர்பஸில், அதாவது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் பர்பஸில் இந்த ஃப்ளார் வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வே. ஏன் அப்படின்னா
நம்ம பூக்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், ஆனால் தாவரங்களை பொறுத்தளவில் அது இனப்பெருக்கத்துக்காக அது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ளார்ஸ் பாருங்க, பிளான்ஸ் ஹெல்ப்ஸ் ஏ பாருங்க, ஃப்ளார் ஹெல்ப்ஸ் ஏ பிளான் டு ப்ரொடியூஸ் இன் ஓன் கைண்ட். அது வந்து இனப்பெருக்கத்துக்காக உருவாகிருக்கு. இந்த சாப்டரில் திஸ் சாப்டர் டிஸ்கஸ் ஃப்ளார் அண்ட் தியர் அரேஞ்ச்மெண்ட், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் விச் ஆர் ரீப்ரொடக்டிவ் யூனிட்ஸ் ஆஃப் ஏ பிளான்ட். இந்த சாப்டர் நம்ம எதெல்லாம் பற்றி படிக்கணும்னா, மலர்னா ஃப்ளார்னா என்ன, அந்த ஃப்ளார் வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு, அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்ன, கனிகளை பற்றி சீடை பற்றிலாம் படிக்க போகிறோம். அதே நேரத்தில் இனப்பெருக்கத்தை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த சாப்டரில் ஃப்ளார், அரேஞ்ச்மெண்ட், ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். ஹெட்டிங் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ளாரசன்ஸ் சொல்லக்கூடியது. இன்ஃப்ளாரசன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்ஃப்ளாரசன்ஸ்னா மஞ்சரி என்று பெயர். இன்ஃப்ளாரசன்ஸ்னா என்னது? மஞ்சரி. அப்போ மஞ்சரி சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹேவ் யூ சீன் பக்கெட்? பக்கெட் சொல்லுவாங்களே, பக்கெட் பீயிங் யூஸ்டு டூரிங் ஃபங்க்ஷன். பார்த்தீங்கன்னா பூங்கொத்து, பக்கெட்டானது பூங்கொத்து சொல்லுவாங்க, பக்கெட் சொல்லக்கூடியது. குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் அரேஞ்சு டுகெதர் ஆன் அவர் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அவர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஏ பக்கெட். அதாவது பல மலர்களை ஒன்றாக இணைத்து நம்ம அடுக்கி வைக்க, ஒன்றாக இணைத்து அடுக்கி வைப்பதான் அந்த பக்கெட் சொல்லப்படுது. பக்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பூங்கொத்துன்னு பேர். அந்த பூங்கொத்தை உருவாக்கும். பூங்கொத்தில் என்ன இருக்கும்? பல வகையான ஃப்ளார்கள் ஒன்றாக இணைந்திருக்கும். பட் அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் ஏ குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ். ஆனால் அதே நேரத்தில் அப்படி இருந்தால் கூட இன்ஃப்ளாரசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் arrange from a branched or unbranched axis and different pattern. Unbranched axis, different patterns. இந்த ஃப்ளாரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிளைகள்லையோ அல்லது கிளைகளற்ற தாவரங்கள்லையோ அது குறுப்பாக காணப்படும், குறுப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பூக்கள் வந்து குறுப்பாக இருந்தால் எல்லாம், அதாவது நம்பர் ஆஃப் ஃப்ளார் இணைந்து இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது? இன்ஃப்ளாரசன்ஸ். அது வந்து கிளைகள் இருந்தாலும் சரி, கிளைகள் இல்லாட்டாலும் சரி, ஆனால் பூக்கள் கூட்டமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னென்னா இன்ஃப்ளாரசன்ஸ் பேர். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் டு டிஸ்பிளே த ஃப்ளார்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் பாலினேஷன் அண்டு பாருங்கள் பேசிலேட் சீட் டிஸ்பரசல். அப்போ அந்த பூக்களாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் ஏன் கூட்டமாக இருக்குன்னா இனப்பெருக்க மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றாங்க. எஃபெக்டாக இருக்கும். அந்த மகரந்த சேர்க்கை வந்து பாலினேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். பூக்கள் கூட்டமாக இருந்தால் மகரந்த சேர்க்கை எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மகரந்த சேர்க்கை எஃபெக்டிவ் மட்டும் கிடையாது, அதே நேரத்தில் விதை பரவல் வந்து எளிதாக இருக்கும். விதை பேசிலேட் சீட் டிஸ்பரசல்னா விதை ஈஸியாக பரவும், எளிதாக பரவுன்றாங்க. இந்த குரூப்பிங் ஆஃப் ஃப்ளார்ஸ் ஒன் பிளேஸ் கிவ்ஸ் பெட்டர் தென் த அட்ராக்ஷன் விசிட்டிங் பாலினேட்டர்ஸ். அந்த பூக்கள் கூட்டமாக இருந்தால் அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதனால அங்கே பாலினேட்டர்னு சொல்லக்கூடிய இன்செக்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்களை கவர்ந்து இழுத்து இது ஈஸியாக இருக்கும். அதுதான் கவர்ந்து இழுத்து மற்றும் தாவரத்தின் ஆற்றலை, அதாவது மேக்சிமம் எனர்ஜி ஆஃப் த பிளான்ட், அது வந்து மேக்சிமைஸ்னா அதனுடைய ஆற்றலை அதிகரிக்கும், தாவரத்தின் ஆற்றலை அதிகரிக்கும். அப்போ பூக்கள் கூட்டமாக இருந்தால் அட்ராக்டிவாக இருக்கும். அட்ராக்டிவாக இருந்தால் அந்த விசிட்டிங் பாலினேட்டர்ஸ் சொல்லக்கூடிய இன்செக்ட்ஸ் வந்து அவங்களை கவர்ந்து இழுத்து அந்த இனப்பெருக்கத்தை பண்ணணும்னு சொல்கிறாங்க தாவரங்கள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படிங்கிறது. டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ்னா மஞ்சரின் வகைகள். இது வந்து பேஷன் பொசிஷன்னா பூக்கள் தோன்றும் இடத்தை பொறுத்து அதை பிடிச்சிருக்கு. எதை ஃபேஸ் பண்ணிட்டுனா பூக்கள் வந்து ஒரு தாவரங்களை எந்த இடத்துல உருவாகும். அதாவது தாவரம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாவரம் இங்கே இருக்குது, இது தாவரம் இருக்குன்னா இது நுனிப்பகுதி, இங்கேயும் தோன்றலாம் இந்த இடத்த வச்சோ, அல்லது இங்கே ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது, இங்கே ஒரு கிளை இருக்குன்னா இந்த ரெண்டுக்கு இடையில இங்கேயும் பூக்கள் உருவாகலாம். இங்கே பூக்கள் உருவானா டெர்மினல், இங்கே பூக்கள் உருவானா ஆக்சில் அப்படின்றாங்க இல்லையா, டெர்மினல் ஆக்சில் அப்படி சொல்லுவாங்க. அதனால் பூக்கள் உருவாகிற இடத்தை பொறுத்து அவை பல வகைகளாக பிரிக்கலாம். எதை? பூங்கத்தை பல வகைகளாக. அதான் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். ஓகேங்களா? பாருங்கள், ஹேவ் யூ எவர் நோட்டீஸ் த இன்ஃப்ளாரசன்ஸ் அரைசிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பொசிஷன். நீங்கள் பார்த்து தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து வெவ்வேறு இடங்களில் உருவாவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். நீங்கள் பார்த்துக்கணும், தாவரங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு சில தாவரங்களில் வந்து பூக்கள் நுனியில் இருக்கும், ஒரு சில தாவரங்களில் வந்து பூக்கள் வந்து கோணத்தில் இருக்கும், கோணங்களில் இருக்க சொல்லுவாங்க. பார்க்கலாம். பாருங்கள் கீழே பாருங்கள், ஃபேஷன் பொசிஷன் இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் மேபி கிளாசிஃபைட் இன்டு 3 மேஜர் டைப்ஸ். அப்போ தோன்றும் விதத்தின் அடிப்படையில் பார்த்தா அது 3
டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டெர்மினல். டெர்மினல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் க்ரோஸ் ஆஸ் எ பார்ட் ஆஃப் த டெர்மினல் ஷூட். ஒரு தண்டின் நுனியில் பூக்கள் உருவாகுது. அப்படி ஒரு தண்டின் நுனியில் பூக்கள் உருவாச்சுன்னா அது வந்து நுனி மஞ்சரி. டெர்மினல்னா நுனி மஞ்சரி. ஒரு பூக்கள், அதாவது ஒரு பல பூக்கள் தாவரங்களின் நுனியில் உருவானா, தண்டின் நுனியில், தாவரம் கிடையாது தண்டின் நுனியில் உருவானா அதுக்கு பேர் டெர்மினல் ஷூட் பேர். எக்ஸாம்பிள் வந்து ரெசிம் ஆஃப் நீரியம் ஓலியண்டர். ரெசிம் ஆஃப் நீரியம் ஓலியண்டர். ரெசிம் சொல்லுவாங்கல்ல, ரெசிம் அதாவது நீரியம் ஓலியண்டர் சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தில் நுனியில் உருவாகும். தாவரத்தையும் தண்டின் நுனியில் உருவாகும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க ஆக்சிலரி. ஆக்சிலரின்னா the inflorescence present in the axil of the nearest vegetative leaf. எக்ஸாம்பிள் வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் சொல்லுது. இப்போ ஹைபிஸ்கஸ் தாவரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைபிஸ்கஸ் தாவரத்தில் இங்கே ஒரு லீஃப் இருக்கும். இங்கே லீஃப் இருக்குது, இங்கே ஸ்டெம்பு இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில வந்து ஒரு கோணப்பகுதி இருக்குது. இங்கே தான் பூக்கள் உருவாகுது. இங்கே தான் வந்து பூக்கள் உருவாகுது. அப்போ இங்கே பூக்கள் உருவானா இதுக்கு பேர் ஆக்சில்னு பேர். அப்போ இங்கே வந்து பூங்கொத்தானது எங்கே உருவாகுது பார்த்தீங்கன்னா ஆக்சிலில் உருவாகுது. அதான் என்னது, இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ப்ரெசன்ட் இந்த ஆக்சில் ஆஃப் த நியரஸ்ட் வெஜிடேட்டிவ் லீஃப்னா இந்த லீஃபு பக்கத்தில் அங்கே உருவாகுது. எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். ஒன் மரோட கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரஸ். காலிஃப்ளவரஸ்னால் தண்டு மஞ்சரி. தண்டு ஃபுல்லாகவே பாருங்க. இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் டெவலப்டு டைரக்ட்லி ஃபார்ம் ஏ woody trunk. ஊட்டி ட்ரங்க்னு சொல்லக்கூடியது. ஊட்டி ட்ரங்க்னா அதாவது மரத்தின் தண்டு பகிர்ந்து நேரடியாக மஞ்சள் உருவாது. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து தியோஃப்ராமா கொக்கோ சொல்லக்கூடியது. தியோஃப்ராமா கொக்கோ அப்படின்ற ஒரு தாவரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுரோபிட்டா கைனன்சிஸ் சொல்லக்கூடியது. ரெண்டு தாவரங்களையும் அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாருங்க, அப்சர்வ் த இன்ஃப்ளாரசன்ஸ் ஜாக் ஃப்ரூட் சொல்லுவாங்க. அதாவது ஜாக் ஃப்ரூட்னா உங்களுக்கு தெரியும். இன்ஃப்ளாரன்ஸ் இது பாருங்க, இங்கே கீழே ஒரு ஃப்ளாட் கொடுத்துருக்காங்க. பலா மற்றும் நாகலிங்கம் மரத்தின் மஞ்சரியை கவனி. அவை எங்கிருந்து உருவாகுது பாருங்க. அதானது கேனன் ஃபால் ட்ரீனா நாகலிங்க ட்ரீன்னு சொல்லக்கூடியது. நாகலிங்க மரம் சொல்லுவாங்க. நாகலிங்க மரம். ஜாக் ஃப்ரூட் சொல்லுவாங்க. ஜாக்னா என்னது, பலா சொல்லுவாங்க இல்லையா, பலா. ஜாக் ஃப்ரூட்னா அந்த பலா மரம். இங்கே கானன் ஃபால்ட்ரினா நாகலிங்க மரம். நாகலிங்க மரத்துடைய ஃப்ளாரை பாருங்க. இந்த இருக்குது தான் ஃப்ளார். நீங்கள் புக்கில் பார்க்கும்போது நல்ல கலராக கொடுத்துருப்பாங்க. பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. அடுத்த ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்டு அண்ட் பிரான்ச்சிங் பேட்டர்ன் அண்டு த அதர் கேரக்டர்ஸ். இது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என்னது பிரான்ச்டு அண்ட் பிரான்ச்சிங்னா கிளைக்கும் தன்மைனா இப்போ எப்படி பூக்கள் கிளைக்குது இல்லைங்களா, அதனுடைய தன்மை, அதன் அடிப்படையில். அதே நேரத்தில் பிற பண்புகளின் அடிப்படையில் அதை பிரான்ச்சிங் பேட்டர்ன் அது கிளைக்கக்கூடிய. ஏன்னா கிளைக்கிறதுல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. அதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். பாருங்க, இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் சொல்லிட்டாங்க. இன்ஃப்ளாரசன்ஸ் பூங்கொத்து மே ஆல்சோ ஹேவ் கிளாசிஃபைடு பேஷன் பிரான்ச்சிங்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைகள் எப்படி பூக்கள் கிளைக்குதோ அதன் அடிப்படையில் அண்டு பாருங்க, நம்பர் அண்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ், அண்டு சம் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் பார்ப்போம். என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச்சிங்னா எப்படி பூக்கள் கிளைக்குது அந்த அடிப்படையில், நம்பர்னா எண்ணிக்கை அடிப்படையில், அண்டு அரேஞ்ச்மெண்ட் அது எந்த ஆர்டரில் அது அரேஞ்ச் ஆகிருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்மீடியேட். சரி, இன்டர்மீடியேட் இன்டர்மினேட் சொல்லுது. இன்டர்மினேட்னா ரெசிமோஸ். இன்டர்மினேட்னா என்னது, ரெசிமோஸ். சரி, இன்டர்மினேட்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரம்பற்ற வளர்ச்சி. அது வந்து வரம்பு இல்லாமல் வளரும். பூக்கள் வந்து நிறைய வரம்பு இல்லாமல் வளரக்கூடியது. இப்போ வரம்பு இல்லாமல் வளர்ந்தால் அதுக்கு பேர் வரம்பு இல்லாமல், அதாவது குறிப்பிட்ட ஒரு எல்லை வரைக்கும் வளர்றதா அது வரமுடியாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வரம்பே கிடையாது, எவ்வளவு நாள் வளரும். அதுக்கு தானது வரம்பற்ற வளர்ச்சியுடையதான் ரெசிமோஸ் டைப்பு. அது பெருமை டிட்டர்மினேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, டிட்டர்மினேட் சொல்லக்கூடியது வந்து சைமோஸ். இது வந்து வரம்புடைய வளர்ச்சி.
அப்போ ரெசிமோஸ்னா வரம்பற்ற வளர்ச்சி, சைமோஸ்னா வரம்புள்ள வளர்ச்சி பார்க்கலாம். இப்போ ஒரு ரெசிமோஸும் சைமோஸும் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு தாவரம் இருக்குது பாருங்கள். இந்த தாவரத்தில் பூக்கள் வந்து கோணங்களில் உருவாச்சுன்னா இங்கே இப்படி கீழே ஃபஸ்ட்டு ஃப்ளார் வந்து கீழே உருவாகி அப்படியே பூக்கள் மேலே போயிட்டு இப்படி, ஆனால் டெர்மினல் உருவாகுது. நல்லா சொல்லுங்க. இந்த தாவரத்தின் நுனியில் பூக்கள் உருவாகாமல் பக்கவாட்டிலே உருவாகிட்டு போச்சுன்னா அந்த தாவரம் வரம்பற்ற வளர்ச்சி. அதுக்கு தான் ரெசிமோஸ்க்கு எக்ஸாம்பிள். நல்லா சொல்லுங்க. ஒரு தாவரம் இருக்குது, நுனியில் பூக்கள் உருவாகாமல் ஃபஸ்ட்டு பூ கீழே உருவாகி அடுத்த பூ அதுக்கு மேலே, அடுத்த பூ அதுக்கு மேலே அப்படியே ஸ்டெம்பு போயிட்டு இப்படி பூக்கள் உருவாகிட்டே போயிருக்கும். ஆனால் என்னுடைய வளர்ச்சி வந்து வரம்பற்ற வளர்ச்சி. அப்படி இதுக்கு பேர் தான் இன்டெட்டர்மினேட் சொல்கிற ரெசிமோஸ். டெட்டர்மினேட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படின்னா ஒரு தாவரம் இருக்குது, அதில் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூவே வந்து நுனியில் உருவாயிடும். அப்படி நுனியில் உருவாச்சுன்னா தாவரம் வளர்ச்சி அடையாது. அடுத்த பூ கீழே உருவாகும். இதுக்கு பேர் தான் சைமோஸ். இதுக்கு பேர் வந்து டிசெண்டிங் ஆர்டர், இதுக்கு பேர் அசெண்டிங் ஆர்டர்னு பேர். இது வந்து அசெண்டிங், இது வந்து டிசெண்டிங் சொல்லுவாங்க. இதைத்தான் வச்சு தான் அவன் பிரான்ச்சிங், நம்பர், அரேஞ்ச்மெண்ட் சொல்கிறாங்களா. அது வந்து காரணம் என்னன்னா, இது வந்து அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசை, இது டிசைன் இறங்கு வரிசை. அப்போ இது கூட ஒன்றில் கேட்கலாம். ஏறு வரிசை இறங்கு வரிசை கேட்பாங்க. ரெசிமோஸ்னா என்ன, சைமோஸ்னா என்ன. இப்போ பாருங்கள் மூணாவது இதில் இது பாருங்கள். பிரான்ச்சிங், நம்பர், அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு 3 டைப்பாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து பாருங்கள் மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ். மிக்ஸ்டுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு வகை மஞ்சள் சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் ஸோ காம்பினேஷன் ஆஃப் இன்டர்மீடியேட் இன்டெர்மினேட் அண்ட் டெர்மினேட் பேட்டர்ன். இதில் என்ன சொன்னாங்க, மிக்ஸ்டுன்னா ரெண்டுமே சேர்ந்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்டிட்டர்மினேட்ன்றது வந்து வரம்பற்றது, டிட்டர்மினேட்ன்றது வரம்புடையது. இந்த மிக்ஸில் வந்து வரம்புடையதும் இருக்கும், வரம்பற்றதும் சேர்ந்து இருக்கும். அந்த பேட்டர்னுடைய தான் இந்த மிக்ஸ்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்கள் ஃபோர்த் ஒன்று இருக்குது பாருங்கள். ஃபோர்த் வந்து ஸ்பெஷல் இன்ஃப்ளூயன்ஸ்னா சிறப்பு வகை மஞ்சரி. இதில் வந்து பாருங்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் விச் டு நாட் கன்ஃபைன் திஸ் பேட்டர்ன். பேட்டர்னா இது வந்து மேலே இங்கே சொல்லப்பட்ட அந்த 3 வகையிலையும் வராது. எது இன்டெர்மினேட்லேயும் வராது, இன்டிட்டர்மினேட்லேயும் வராது, டிட்டர்மினேட்லேயும் வராது, மிக்ஸ்லேயும் வராது. ஆனால் இது தனிப்பட்ட வகை தான். அதாவது ஸ்பெஷல் டைப்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இங்கே ஒரு டயக்ராம் பாருங்கள். இதுதான் ரெசிமோஸ் தாவர வகைகளில் ஃபஸ்ட்டு ஃப்ளார் ஓல்டு ஃப்ளார் கீழே ஃபஸ்ட்டு உருவாகும், அடுத்த ஃப்ளார் இங்கே அப்படி. அப்போ அப்படியே போக பார்க்கும்போது யங் ஃப்ளார் வந்து எங்கே இருக்கக்கூடிய ஃப்ளார், லாஸ்ட் ஃப்ளார் வந்து இங்கே எங்கே இருக்குது, நுனியில் இருக்குது. நுனியில்னா டெர்மினல் கிடையாது, இந்த பக்கவாடு இங்கே நுனியில் இருக்கலாம். அப்போ ஓல்டு ஃப்ளார் கீழேயும் யங் ஃப்ளார் மேலே இருந்தால் அதுக்கு பேர் ரெசிமோஸ். இங்கே பாருங்கள் இது சைமோஸ். ஃபஸ்ட்டு ஓல்டு ஃப்ளார் மேலேயும் யங் ஃப்ளார் கீழே இருந்தால் அதுக்கு பேர் சைமோஸ். இதில் வந்து ஓல்டு ஃப்ளார் கீழே இருக்குது, இதில் ஓல்டு ஃப்ளார் மேலே இருக்குது. அதான் ஓல்டு ஃப்ளார் கீழேயும் யங் ஃப்ளார் மேலேயும் இருந்தால் அதுக்கு பேர் ரெசிமோஸ் அசெண்டிங். இதில் வந்து ஓல்டு ஃப்ளார் கீழேயும் யங் ஃப்ளார் கீழே இருந்தால் அதுக்கு பேர் சைமோஸ், அதுக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பெட்வீன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு 3 மார்க்கில் கேட்பாங்க. 3 மார்க் கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் பெட்வீன் ரெசிமோஸ் அண்டு சைமோஸ் கேட்பாங்க. இங்கே ஒரு மெயின் ஆக்சிஸ் வந்து அன்லிமிட்டெட் க்ரோத். மெயின் ஆக்சிஸ் வந்து ஏன்னா சொன்னீங்கல்ல, இதில் வந்து நுனியில் பூ பூக்காது, நுனியில் பூவே உருவாகாது, அதனால் அன்லிமிட்டெட் க்ரோத் வளர்ந்துட்டு இருக்காங்க. ரெசிமோஸ் வந்து மெயின் ஆக்சிஸ் வந்து அன்லிமிட்டெட் க்ரோத். இதில் வந்து மெயின் ஆக்சிஸ் வந்து லிமிட்டெட் க்ரோத். ஏன்னா நுனியில் ஒரு பூ உருவாயிருச்சு, நுனியில் பூ உருவாச்சு, பூ உருவானாலே அதுக்கடுத்து ஸ்டெம்பு வளராது, அவ்வளோதான், ஸ்டாப் ஆகிடும். இங்கே ஃப்ளார்ஸ் அரேஞ்ச்டு இன் an air petal succession. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ் அரேஞ்ச்டு இன் ஃபேசி பெட்டல் succession. இதில் பாருங்க ஓப்பனிங் ஃப்ளார்ஸ் ஆர் சென்ட்ரிஃபியூட்டல். அதாவது மலர் வந்து இதில் வந்து மலர் வந்து எப்படி எல்லாமே மையத்தை நோக்கி அமையும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஃப்ளார் இஸ் சென்ட்ரிஃபியூக்கல்னா மையத்திலிருந்து விளைகிறது. அது வந்து மையம் நோக்கி இருக்கும். இதில் வந்து ஃப்ளார் வந்து மையத்தை நோக்கி இருக்கும். சரி, ஓப்பனிங் ஃப்ளார்ஸ்னா ஒரு ஃப்ளார் வந்து மொட்டு அப்படியே விரிஞ்சு ஓப்பன் ஆக முடியுங்களா, அந்த ஓப்பன் ஆகக்கூடிய ஃப்ளார் வந்து மைய தண்டை நோக்கி இருக்கும். இதில் மைய அச்சு வந்து விலகி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா
இப்படி விரிஞ்சு வெளியே நோக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து யூஸ்வலி ஓல்டஸ்ட் ஃப்ளார்ஸ் அட் த ஃபேஸ். இதில் வந்து ஓல்டு ஃப்ளார் கீழே இருக்கும். ஓகேங்களா, கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்டர் ஆக்சிஸ் அதாவது வழக்கமாக முதிர்ச்சி, அதாவது முதிர்ந்த மலர் வந்து மலரின் அதாவது அச்சின் அடியில் இருக்கும். யூஸ்வலி ஓல்டு ஃப்ளார் வந்து எங்கன்னா மலரின் அதாவது தண்டின் அச்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க, அச்சில் கீழே இருக்குன்றாங்க. இங்கே யூஸ்வலி ஓல்டு ஃப்ளார் வந்து அட் த டாப் ஆஃப் த இன்ஃப்ராஸ் ஆக்சிஸ். ஆக்சிஸ்னா என்ன? இன்ஃப்ராஸ் ஆக்சிஸ்னா மஞ்சரி தண்டுன்னு பேர். மஞ்சரி தண்டின் நுனியில் வந்து ஓல்டு ஃப்ளார் காணப்படும் சைமோஸில். மஞ்சரி தண்டின் அடியில் ஓல்டு ஃப்ளார் காணப்படும் எதில்? ரெசிமோஸில் காணப்படும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு டைப்பும் பார்க்கலாம். ஓகேங்களா.